வேர்ல்டு அஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் சேனலிலிருந்து செல்வம் பேசுகிறேன். இப்போது நாம் காண இருப்பது கொடுத்த கடன் திரும்பி வராமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு ஒரு எளிய முறை பரிகாரம். அந்த பரிகாரம் என்னவென்றால், நீங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆறு குளம் குட்டை இருக்கிற இடத்துல போய் அமர்ந்து ஒரு 7 வாழை இலை எடுத்துக்கணும். அந்த ஆறு தெற்கு நோக்கி ஓடுற தண்ணி ஓடுற ஆறாக இருக்க வேண்டும். அதில் 7 வாழை இலை எடுத்துக்கொள்ளணும். அந்த 7 வாழை இலையின் மேலே 7 அகல் விளக்கு வைக்கணும். அந்த அகல் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து 7 அகல் விளக்கு வாழை இலை மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் சிகப்பு திரி போடணும். அந்த சிகப்பு திரி 7 அகல் விளக்குலையும் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேப்பெண்ணெயை ஊற்ற வேண்டும். அந்த அகல் விளக்கில் வேப்பெண்ணெயை ஊற்றிக்கிறீங்க. அடுத்து நீங்கள் ஒவ்வொரு விளக்கையும் கொளுத்தணும். கொளுத்தும் போது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, நான் கொடுத்த கடன் திரும்பி பெறணும், சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கணும், தங்கு தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விளக்குக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். பண்ணிவிட்டு 7 அகல் விளக்கை ஏற்றிக்கணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 7 வெற்றிலை எடுத்துக்கிறீங்க. அந்த 7 வெற்றிலையிலையும் ப்ளூ கலர் நீல கலர் பேனா எடுத்து அதை நீங்கள் அதில் என்ன எழுதுறீங்க அப்படின்னாக்கா, இன்னார் மகள், இன்னார் மகன், அவங்க அம்மா பேரை போட்டு யாருக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்களோ அவங்க பேரையும் போட்டு அந்த வெத்தலையில் இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் எங்களுக்கு அவங்க சீக்கிரமாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எழுதணும். அந்த 7 வெத்தலையிலையும் எழுதணும். ஒவ்வொரு வெத்தலையிலையும் தாயார் பெயர் போட்டு, அவங்க யாரோ அவங்க மகளாக இருந்தால் மகனாக இருந்தால் மகன், அவங்க பேரை எழுதி அந்த 7 வெத்தலையிலையும் வச்சிடணும். பேரை எழுதிக்கணும். அடுத்து அந்த 7 வெத்தலையிலையும் மஞ்சள், வெந்தயம், கல்லுப்பு, எள்ளு இதெல்லாம் அதில் வச்சிடணும். அதில் 7லேயும் வச்சிடணும். கல்லுப்பு, கருப்பு எள்ளு, வெந்தயம், இதை 3ஐயும் கூட அதில் என்ன செய்யலாம், 7 வெத்தலையிலையும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவள், பொரி, கடலை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாம் நீங்கள் எப்படி சாமிக்கு கும்பிட்றீங்களோ அதே மாதிரி ஒரு இலையில வச்சு அதை வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி தெற்கு நோக்கி அந்த தீபார்த்தனை காட்டும் போது தெற்கு நோக்கி தீபார்த்தனை காட்டணும். அந்த தீபார்த்தனை காட்டும் போது கூட மனசுக்குள்ளே நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். இது மாதிரி நான் கொடுத்த கடன் இவங்க இன்னார் மகன் எனக்கு தரல, அவங்க தங்கு தடை இல்லாமல் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு தீபாவர்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி கோயிலுக்கு போனால் 5 நிமிஷம் உட்காடுறோம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் அணைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அங்கே திரும்பி பார்க்காத அந்த வெத்தலையை எடுத்து அந்த தண்ணியில் ஒன்று விட்டுறணும். அந்த 7 வெத்தலையும் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வரணும். இதே மாதிரி ஒரு 7 வாரங்கள் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் செஞ்சிங்கன்னா 100% 100% உங்களுக்கு இது எல்லாம் அந்த கடன் திரும்பி வரும், சக்ஸஸ் ஆகும் என்று கூறிக்கொண்டு இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் அனைவரும் செய்து பயன் அடையுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.